பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சென்ற சனிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அநேக புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். நல்ல வல்லமையான செய்தியை ஆண்டவர் தந்தார். இறுதி ஜெப நேரத்தில் அநேகர் தொடப்பட்டார்கள். லைவ் டெலிகாஸ்டை பார்த்து கொண்டிருந்த அநேகரை அழைத்தார்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கூட்டத்தில் இருக்கிற சகோதரர் மங்களராஜ் அவர்கள் எல்லாருக்கும் நல்ல விருந்தளித்தார்கள். இவ்வாழை கூட்டத்திலும் கூட அப்படியே புதிதாக அநேகரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருந்தார். சென்னையிலே நம்முடைய ஊழியம் வளர்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டு விடுதலை பெறும்படியாக வருகிறார்கள். அங்கே ஒரு ஐயா வந்திருந்தார். அவர்கள் 20 வருடமாக முழங்காலிலே வலி என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். நான் அவர்களுக்காக இறுதியில் ஜெபித்த பொழுது உஸ்ஸு 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 என்று சொல்லி சர்ப்பம் சீறுவது போல சீறி உள்ளே இருந்து ஒரு பாம்பின் ஆவி அவர்களுக்குள்ளேருந்து வெளிப்பட்டு பயங்கரமாக அலைக்கழித்தது. 20 வருடமாக அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை வேதனைப்படுத்துகிறது. பிரியத்துக்குரியவர்களே, அந்த நபருடைய விடுதலைக்காகவும் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இதை போல கெட்டப்பட்ட ஜனங்கள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நம்முடைய ஊழியங்களில் பங்கு பெற்று இலவசமாக விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். வருகிற மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் முதல் சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை. எனவே அங்கு நாம் நாகர்கோவிலுக்கு செல்லுகிறோம். ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் அங்கே உண்டு. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறமாக இருக்கிற ஒய்எம்சி ஹாலுக்கு திரண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லத்தில் சேர்வதற்கு இது சரியான நேரம். 1ஆம் தேதி வருகிறது. அநேகர் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் வந்து புக் செய்து அங்கேயே வந்து தங்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் இருக்கிற அந்த முதியவர்களை உங்களுடைய தகப்பனாக, தாயாக நினைத்து கொள்ளுங்கள். அங்கே இருப்பவர்களை வந்து பாருங்கள், பேசுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் பிறந்த நாட்கள், இல்லைனா வெட்டிங் டே, இல்லைனா இந்த மாதிரி பெரிய உங்களுடைய நினைவு நாட்கள் வரும் பொழுது அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் விருந்தளிக்கலாம். இன்னுமாக அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்வதற்கு நல்ல உள்ளம் படைத்த சமையல் தெரிந்தவர்கள் மற்றும் நர்சஸ் மற்றும் பாஸ்டர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. இதையும் மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 22 4ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலிருந்து. அக்காலத்தில் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன்
என்று அறிவேன். அதனால் நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னார். இங்கே நாம் காண்கிறோம், இங்கே பாலாக் எனப்பட்ட ஒரு மோவாபிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கங்குமாய் கடந்து இன்ப கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு வருகையிலே அவர்கள் தன் தேசத்தின் பக்கமாக வருவதை அவன் காண்கின்றான். பாலாக்கு சாதாரணமான மனிதன் அல்ல, மோவாப் எனப்பட்ட ஒரு பெரிய நாட்டின் ராஜா. ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கும், எவ்வளவு புத்தி இருந்திருக்கும், எவ்வளவு விவேகம் இருந்திருக்கும். ராஜாவாக இருப்பது என்பது சாதாரணமான காரியமா? அரசியல் இருப்பவர்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பார்த்து பேசி பழகி பாருங்கள். எக்கச்சக்கமான அறிவு அவர்களுக்கு இருக்கும். அதே போல் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு 50-60 வயசில் இருக்கவங்க பேசி பார்த்தீங்கன்னா ஏராளமான அறிவு அவர்களுக்கு இருப்பதையும் வாக்கு வல்லமை இருப்பதையும் நீங்கள் காணலாம். காரணம், பல வருடமாக அவர்கள் அங்கே பல மாணவர்களை சந்தித்து பல பிரச்சனைகளை சந்தித்து அறிவிலே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதே போல் ஊழிய செய்பவர்களை பாருங்கள், மிகப்பெரிய ஊழியக்காரர்களை பக்கத்தில் போய் பாருங்கள், எக்கச்சக்கமான அறிவு அவர்களுக்குள்ளே இருக்கும். பல தரப்பட்ட மக்களை ஊழியத்தின் பாதையில் சந்திக்கின்றபடியினாலே அந்த அனுபவம் அவர்களுக்கு ஏராளமான அறிவை கொடுக்கும். இந்த அறிவு வாழ்க்கையில் பல நேரங்களிலே மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய ஊழியத்திற்கும் கூட பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது. இப்பொழுது முதியோர் இல்லத்தை நடத்துவதாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் அதற்கு வேலைக்கு ஆட்களை நியமிப்பதாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் சனிக்கிழமைகளிலே நாம் ஊழியத்திற்காக வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் இந்த ஊழியத்திற்காக பல காரியங்களை செய்வது, வாலண்டியர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, எதில் நம்ம பணத்தை போட வேண்டும், எப்படியாக ஊழியர்கள் நடத்த வேண்டும், எப்படியாக டிவி சேனலில் ப்ரோக்ராம் கொடுக்கணும், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நான் இந்த ஊழியத்திற்கு வந்தது நிமித்தமாக தந்த அந்த அனுபவ அறிவு எனக்கு இப்பொழுது அதிகமாக கை கொடுக்கின்றது. ஃபோனில் ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இப்பொழுதே யூகிக்கும்படியான ஒரு அறிவையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். காரணம் என்ன? நீண்ட காலமாக இந்த ஊழியத்தை செய்கின்றபடியினாலே ஏற்படுகின்ற இந்த அனுபவம், தலைமைத்துவத்தில் இருக்கிற பொழுது வருகின்ற அறிவு, விவேகம், இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ராஜாக்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால், அதிபர்களை சந்திப்பீர்கள் என்றால், மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்களை சந்திப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு அதிகமான ஞானமும் புத்தியும் இருப்பதை நீங்கள் உணரலாம். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய ஞானியாகிய சாலமோன் ராஜா நீதிமொழிகளில் எழுதுகிறார். எண்ணத்தை சம்பாதித்தாலும் நீ அறிவை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள், தங்கத்தை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது ஞானம் என்று சொல்லி எழுதுகிறார். இப்பொழுது உங்களை குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? புத்தி இருக்கிறதா? திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறீர்கள், 1000 சவால்கள் இருக்கிறது. இதில் நிலை நிற்பதற்கு உங்களுக்கு அந்த தேவையான புத்தி, ஞானம், சாதுரியம் விட்டு கொடுக்கிற அந்த வல்லமை உங்களுக்கு இருக்கிறதா? எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, யாரிடத்தில் பழக வேண்டும், யாரிடத்தில் பழகக்கூடாது, யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், யார் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது, எந்த குதிரை ஓடுகிற குதிரை நல்ல குதிரை, எந்த குதிரை மீது பணத்தை கட்ட வேண்டும், எந்த குதிரை நொண்டி குதிரை, எந்த குதிரை மண் குதிரை என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? விவேகமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றீர்களா? உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு விவேகம் அவசியம். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இந்த நாட்களில் மிகவும் விவேகம் அவசியம். மிகப்பெரிய சோதனை இல்லாவிட்டால் மிகப்பெரிய வேதனை இல்லாவிட்டால் மிகப்பெரிய சவாலை இந்த நாட்களிலே பிள்ளைகளை வளர்ப்பது தான். ஏனென்றால் அவர்களுக்கு நம்மை விட அதிகமாக ஞானமும் புத்தியும் இருக்கிறது. கம்ப்யூட்டர் வேலையில் அவங்க வளர்கிறதுனால, செல்ஃபோனை கையிலே வச்சிருக்கிறதுனால எளிதில் பெற்றோர்களை பிள்ளைகள் ஏமாற்றுகிறார்கள். அவர்களையும் கண்டுபிடித்து அடக்கி நல்வழிப்படுத்தி அவர்களையும் நீங்கள் சரியான பாதை நடத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு ஏராளமான வாக்கு வல்லமை உண்டு. எனது தகப்பனார் மரித்து போன பிறகு அப்பொழுது ஒரு குடை சாய்ந்தது போல, இல்லைன்னா ஒரு வீடு இடிந்து விழுந்தது போல என் குடும்பம் இடிந்து விழுந்தது. நாங்கள் 3 பேர்கள், அக்காமாரு, நானும். யாருக்கும் சரியான வேலை கிடையாது, நிறைய பிரச்சனைகள். அதன் பிறகு எனது தாயார் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றார்கள். தகப்பனார் செய்ய வேண்டிய கடமைகளை தாயார் செய்தார். அவர்கள் வேலைக்கு போகவில்லை, வீட்டை விட்டு அதிகமாக வெளியே வர மாட்டாங்க. ஆனால் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழாக நாங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் வளர்ந்து வேலைக்கு சென்று 3 பேர் அரசாங்க வேலைக்கு சென்று அந்த பணத்தை எடுத்து ஊழியத்திற்கு போட்டு அம்மா ஊழியத்தில் எங்களை ஊக்குவித்து இன்றைக்கு இந்த ஊழியம் இவ்வளோ தூரம் நடந்திருக்கிறது. அன்றைக்கு எனது தாயார் பேசும்போது சொன்னார்கள், தகப்பனில்லாத குடும்பத்தை நான் இவ்வளவு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தேன் என்று சொல்லி. பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு நாட்களில் தகப்பனில்லாத குடும்பங்கள் உண்டு.
அந்த பிள்ளைகளை நடத்துவதற்கு தாயாருக்கு ஞானம் தேவைப்படுகிறது. கணவனாலே விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் உண்டு, அவர்களுக்கு ஞானம் தேவைப்படுகிறது. வேலை பார்க்குற இடத்துல நிறைய டார்ச்சரை சந்திக்கிற பெண்கள் உண்டு, அங்கு அதிகமான போராட்டங்கள் உண்டு. அதைகளையும் சந்தித்து மேற்கொண்டு செல்வதற்கு பெண்களுக்கு அதிகமான அறிவும் புத்தியும் விவேகமும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? கேட்கவே வேண்டாம், கண்டிப்பாக ஞானமும் புத்தியும் அவசியம். சமீபத்திலே நமது ஊழியத்தில் இருந்த ஒரு அண்ணனை ஹவுஸ் விசிட்டுக்காக சந்திக்க போகிற பொழுது அவர் கடைக்கு என்னை அழைத்தார். அந்த கடை ஒரு மளிகை கடை, பக்கத்தில் ஒரு செருப்பு கடை. மிகவும் அன்பானவர்கள், அவர்களுக்கு என்னை விட எத்தனையோ வயது கூட. அன்னை என்னை சார் சொல்லி கூடுவாங்க. அந்த கடைக்கு நானும் எனது மனைவியும் ஹவுஸ் விசிட்டுக்காக கடந்து போயிருந்தோம். அப்பொழுது அவர்கள் உட்காரவே இல்லை, எனக்கு சேர் போட்டு விட்டு அவளுக்கு சேர் போட்டு விட்டு அண்ணன் நின்று கொண்டே இருந்தார்கள். பெரிய கடை, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அரிசி மூடைகள் இறங்கி வந்து கொண்டே இருந்தது. அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப அதிசயமாக இருந்தது. நல்ல நல்ல ரெனவுண்டு ஷாப் இந்த பிளேஸ். வரிசையாக 100கணக்கில் கடை இருக்குது, அவங்க கடை நல்ல கடை. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் உட்காரவே இல்லை. பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, அண்ணே சார் நீங்கள் எனக்கு அன்னை மாதிரி அப்படின்னு சொல்லி அவ்வளவு மரியாதை செய்தார்கள். ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்பு அவர்கள் செய்வினை கட்டிலே பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அந்த கடைக்கு வர முடியாதபடிக்கு செய்வினை செஞ்சுருந்தாங்க. அதனால் கடைக்கு வரணும், வீட்டிலேருந்து வருவாங்க, திரும்பி போயிடுவாங்க. அந்த கல்லாப்பீட்டில் உட்காரவே முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும் பொழுது நம்முடைய ஊழியத்தை மேகசின் மூலமாய் பார்த்து ஜெபித்து விடுதலை பெற்றதுனால நன்றியோடு இருக்கிறாங்க. அந்த அண்ணன்ட்ட உட்காந்து கடையில் பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், சார் முந்தி மாதிரிலாம் கிடையாது, என் பிள்ளைகளை அந்த கடைக்கு நான் வரவிட மாட்டேன், என் காலத்தோடு அந்த கடையை மூடி நான் கொடுத்துருவேன், என் பிள்ளைகள் வேறு வேலைக்கு போட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஏன்னே அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ கடை நடத்துறதுலாம் எளிது கிடையாது சார், நிறைய கடைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையை நடத்துறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன டெக்னிக்னே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். முதல்ல அவங்க சொன்ன காரியம், கடைக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்ககிட்ட நம்ம சிரித்து பேச வேண்டும், அவருடைய குடும்பத்தை குறித்து நாம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். யூ ஹாவ் டு பில்ட் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த கஸ்டமர். அவங்கள மதித்து அன்பாக பேசி குடும்பத்தை குறிச்செல்லாம் விசாரித்து அவங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் அவங்க தொடர்ந்து உங்கள் கடைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு துணிக்கடையை சொன்னார்கள். அந்த கடையின் பெயரை சொல்லி, உங்கள் அப்பா இருக்கும்பொழுது அவ்வளோ கூட்டமாக இருக்கும், காரணம் அவர் எல்லாட்டையும் அன்பாக பேசுவார், வீட்டில் உள்ளவங்கள பேரெல்லாம் சொல்லி கேட்பார், அதனால் அந்த கடை நல்லா போச்சு. இப்பொழுது துணிக்கடையில் அந்த அதிபர் மறித்து விட்டார், பையன் வந்திருக்கிறான், ஜனங்கள் அங்கே யாருமே போவதில்லை, கடை நைட்டு அவன் பூட்டி போட்டுறான், இருட்டாக கிடக்குது, அவ்வளவு நொடிந்து இந்த கடைக்கு போய்விட்டது. காரணம் என்னவென்றால் அப்பாவுக்கு இருந்த சாதுரியம் பையனுக்கு இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். என்ன சாதுரியம்? வர்றவங்கள்ட்ட அன்பாக பேசி குடும்பத்தை குறித்து விசாரித்து சிரித்த முகமாக இருந்து இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம கடையை நடத்த முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். பிரியத்துக்குரியவர்களே, பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு அறிவு தேவைப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் அறிவு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. கூட இருப்பவங்க எப்படிப்பட்டவங்க அறிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பு டிவி பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பிரியாணி கடையிலே பிரியாணி இதில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவரை அந்த கடைக்குள்ளே பிரியாணி வாங்க வருவது போல் நடித்து 4 பேர் குத்தி கொலை செய்கிறாங்க. யோசிக்க வேண்டும், இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டே கலக்கிய அந்த அரசியல் தலைவருடைய கொலை நடக்கும் பொழுது கொலை செய்பவர்கள் டெலிவரி பாய்ஸ் போல் சொமோட்டோவிலேருந்து நம்ம ஆரஞ்சு கலர் பனியன் போட்டு சாப்பாடு கொடுக்க வந்தவர்கள் கூட வேடம் போட்டு வந்தாங்க. அப்படிலாம் இந்த உலகத்தில் கொலைக்காரங்கள் வருகிறது. பொல்லாதவர்கள் அதுபோல் வேடம் போட்டு கொண்டு வருகிறார்கள். அதில் நம்ம கவனமாக இல்லை என்றால் நமக்கு யாரும் எதிரி கிடையாதுங்க. ஆனால் ஞானத்தோடு தான் நாம் வாழ வேண்டும் என்று காணப்படுகிறோம். இந்த பிரியாணி கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கிட்ட 4 பேர் உள்ளே வராங்க, கத்திகளை மறைச்சி வச்சுட்டு சும்மா பிரியாணி வாங்குற மாதிரி நடித்து அவர் திரும்பும் பொழுது திடீரென்று சொல்லி முதுகலை கத்தியில் ஒருத்தர் குத்துறார். பிறகு 4 பேரும் சேர்ந்து அவரை ஓட விரட்டி கொள்கிறார்கள். பார்த்தீங்களா, பின்னால் இருக்கிறவன் திடீரென்று கத்தி எடுத்து குத்துகிறான். குத்தும் பொழுது அவரை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் அல்லவா. இது எதுக்காக கொலை பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் தோன்றிய காரியம், எதிர்பார்க்காத நேரத்தில் கத்தி வச்சு குத்துறாங்க. அப்படி என்றால் ஞானத்தோடு புத்தியோடு வாழ்ந்தால்தான் நாம் இந்த பூமியிலே வாழ முடியும். ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். இந்த உலகம் மிக மோசமான ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, கடைசி காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் தப்ப வேண்டும் என்றால், வாழ வேண்டும் என்றால் மிகவும் புத்தியுடையவர்களாக ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் பாம்பை போல
வினாவுடையவர்களாக இருக்க வேண்டும். பாம்பு ஒரு அற்பமான பிராணி தான், ஆனால் அது வினா உள்ளதாக இருக்கும். சின்ன சத்தம் கேட்டாலும் அது உடனடியாக எச்சரிக்கை அடையும். டக்குன்னு அது அலர்ட் ஆகும். என்ன சத்தம் வருகிறது, என்னை யாரும் பிடிக்க வருகிறார்களா, என்னை யாரும் அடிக்க வருகிறார்களா, என் மேலே யாரும் கள்ளத்தூக்கி வீச போகிறார்களா, உடனே அது அலர்ட் ஆகும். பிரியத்துக்குரியவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அலர்ட்டாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும். நீங்கள் பாருங்கள், அங்கே ஞானி அந்த எழுதியிருக்கார் பார்த்தீங்களா, அந்த ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரம் இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரமாக வகைப்படுத்தி நீங்கள் அதை படிக்க ஆரம்பித்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய புத்தி கிடைக்கும். அவர் ஒவ்வொரு மிருகங்களிலிருந்து கூட நமக்கு புத்தியை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ள. சோம்பேறி நீ எறும்பினிடத்தில் போய் நீ கற்றுக்கொள், அது எவ்வளவு அது உழைக்கிறது, எவ்வளவு சேமித்து வைக்கிறது என்று சொல்லி சோம்பேறிகளுக்கு அறிவை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் ஞானத்தை முக்கியத்துவத்தை அவர்களுக்கு அறிவுரையை கொடுக்கின்றார். என்ன வயதினராக இருந்தாலும் ஞானம் தேவை, புத்தி தேவை. வாலிப வயசில் சரியான முடிவு எடுக்கலைன்னா, சரியான ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணலைன்னா அவனுடைய கரியரே ஸ்பாயில் ஆயிரும். திருமண வயது வருகிற பொழுது யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் ஞானம் புத்தி இல்லை என்றால் அங்கே வாழ்க்கையை அழிந்து போய்விடும். வெளிப்புற தோற்றத்தையும் அழகையும் கண்டு திருமணம் செய்தவர்களுடைய திருமணம் எல்லாம் அல்லோலப்படுகிறது, அவருடைய வாழ்க்கையை நாசமாகிவிட்டது. பிரியத்துக்குரிய ஞானம் தேவை. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு ஞானம் தேவை. அதே போல் வாழ்வில் நாம் நட்பு வட்டாரத்தில் மிகவும் ஞானமுடையவர்களாக இருக்கணும். எங்கே போய் நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாது, எல்லாவற்றிலும் ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தை தருகிற ஒரு நண்பனாக, ஒரு வெளிச்சமாக இந்த பைபிள் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் நான் சொன்னேன், அனுபவத்தின் வழியாக நிறைய அறிவை பெற்றுக்கொள்ளலாம். நான் ரிஃப்ரெஷர் கோர்ஸ் படிக்கும்போது அந்த டீச்சர்ஸ்லாம் எவ்வளோ அறிவாக பேசுகிறாங்க, நம்ம ஆச்சரியப்பட்டேன். அவங்களாம் ஆண்டு அறியாத பிள்ளைகள் தான், ஆனால் அவங்களுக்கும் நிறைய அறிவு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இலவசமாக இந்த பைபிளை நாம் வாசிக்கிற பொழுது நாம் அறிவை பெற்றுக்கொள்கிறோம். நம் ஆளுகை தன்மை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். குடும்பத்தை வெற்றிகரமாக நாம் நடத்துகின்றோம். ஊழியத்தை நாம் வெற்றிகரமாக நடத்துகின்றோம். பிஸ்னஸை நாம் வெற்றிகரமாக நடத்துகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்களை நாம் முறியடிக்கின்றோம். ஆண்டவரோடு நாம் சமாதானமாய் வாழுகிறோம். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். எல்லாவற்றுக்கும் பைபிள் நமக்கு உற்ற தோழனாக, வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நாணமில்லாத ஒரு வாழ்க்கையை வேண்டாம் ஐயா என்று சொல்லி தினந்தோறும் ஜெபம். நான் என்ன எப்படினாலும் இருந்துட்டு போகிறேன், நான் முட்டால நான் இந்த பூமியில் இருந்துடக்கூடாது. அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நேற்று வரைக்கும் நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தோன்னே குறைஞ்சிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், எதுக்காக நேற்று வரைக்கும் பேசி சிரித்து நல்லா பார்த்து போனவங்க இன்றைக்கி குனிஞ்சிட்டு போகிறாங்களே என்ன? அப்போ என்ன நடந்தது? யாராவது சந்திச்சாங்களா? ஏதாவது நம்மளை பற்றி இல்லாத போல சொல்லி கொடுத்துருக்காங்களா? எதனால இவங்களுடைய ஒப்பீனியன் மாறிடுச்சு, ஆட்டிடியூடு மாறிடுச்சு, பார்க்குற பார்வை மாறிடுச்சு? இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நாமவே சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். ஒருவேளை உலகப்புறமான மக்களுக்கு தான் இந்த ஞானம் அதிகமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை புறாக்களைப் போல கபரற்றவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பாம்பை போலவும் வினாவுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். எப்பொழுதும் விழித்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி, இப்பொழுது நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவர்களாக இருப்போம். தூங்கும் பொழுது எல்லாவற்றிலும் தோல்வி அடைபவர்களாக இருப்போம். தோல்வி 2 3 தோல்வி 5 தோல்வினா நீங்கள் ஈஸியாக எடுக்காதீங்க. வாழ்க்கையே கொஞ்ச நேரம்தான், வாலிபமே கொஞ்ச நேரம்தான். அதில் எவ்வளோ காலந்தாங்க தோல்வி அடைய முடியும்? வெற்றி அடைய வேண்டும். உடனடியாக விழிச்சு கொள்ளணும். உடனடியாக சரி செய்ய வேண்டிய வேலை சரி செய்யணும். உடனடியாக ஆண்டுடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் பூமியிலே வாழ முடியும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பூமியின் தூளை போல் வந்து எல்லாரையும் மூடுறாங்க. தன்னையும் மூடிடுவாங்கன்னு பயப்படுறான். அந்த ராஜா பாலக் பயப்படுறான். பார்த்தீங்களா? உடனே கத்தியின்றி ரத்தமின்றி அவன் ஜெயிக்கும்படியாக விரும்பி தன்னுடைய படைபலத்தினாலே இஸ்ரவேலை மேற்கொள்ள முடியாது என்று தன்னுடைய ஞானத்தினாலே புரிந்து கொண்டு தன்னுடைய கணம்புரிந்த மூப்பர்களை அனுப்பி அங்கே போய் பீலையாமை கொண்டு வாங்க. பீலையாமை வந்து யாரை சபிக்கிறாரோ அவர் சபிக்கப்பட்டவங்க, யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனால் அந்த மனிதரை கூட்டுவாங்க. நாம் அந்த மனிதனை அழைத்து கொண்டு வந்து சபித்தால் ஒருவேளை இவர்களை யுத்தத்தில் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே, இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தி எடுத்துக்கொண்டு மோவாபு சண்டைக்கு வருவதற்கு முன்பதாகவே அவன் இப்படி தான் நடக்கும் என்பதை கணித்து, அந்த ராஜா கணித்து, அந்த யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டுமென்றால் அதுக்கு சரியான ஆயுதம், அது
பீலையாம்கிட்ட தான் இருக்குது, அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி எங்கள் ஏராளமான காரியங்களை நடப்பிப்பதை பார்க்கிறோம், சிந்திப்பதை பார்க்கிறோம், ஆட்களை அனுப்புவதை பார்க்கிறோம், பணம் தருகிற என்று கூலியை கொடுத்து விடுவதை பார்க்கிறோம். ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இது இப்படி தான் முடியும், இப்படி தான் இது திரும்பும், அதுக்குள்ளே நான் என்னை சரிப்படுத்திக்கணும்னு ஆயத்தமாகணும், அவங்களை அழிக்கணும். எவ்வளவு விவேகம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி காண்கிறோம். எல்லாம் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இல்லையா? ஒரு குளத்துல 3 மீன் இருந்துச்சு, உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகத்தில் இருக்குதானே? வருமுன் காப்போம், வருங்கால் காப்போம், வந்த பின் காப்போம். நான் ஸ்கூலில் படிக்கும்போது படித்த பாடம். ஒரு குளத்தில் மீன் பிடிக்க வர்றவங்க வந்து பேசுகிறாங்க, நாளைக்கு இங்கே வந்து மீனை பிடிக்க போகிறோம், பிடிச்சி நிறைய மீன் கிடக்கு அப்படி சொல்கிறது. அவங்க குளத்தில் ஒரு 3 மீன் கேட்டுட்ருக்கு. ஒரு மீன் உடனே நாளைக்கு வந்து பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி மீன் நான் அடுத்த குளத்துக்கு போகிறேன்னு சொல்லி நீந்தி அடுத்த குளத்துக்கு போயிடுது. இது வருங்கால் காப்போம், வரும்போது பார்த்துக்கொள்ளான்னு சொல்லி ஒரு மீன் சொல்லுது. இப்படி மீனை பிடிக்கிறாங்க, வலையில் மாட்டிக்கிடுது, செத்துப்போன மீன் மாதிரி கிடக்குது. அப்போ இது செத்து போச்சுன்னு சொல்லி மறுபடியும் குளத்துக்குள்ளே போடுறாங்க, தப்பி போய் விடுகிறது. இன்னொரு மீன் வந்த பின் காப்போம்னு சொல்லிட்டு பிடிச்சாங்கன்னா பார்த்துக்கலான்னு சொல்லி ஜாலியாக இருக்குது, அதை பிடிச்சிக்கிறாங்க, அது தப்ப முடியல, அப்படியே அழிந்து போய் விடுகிறது. இந்த 3 மீன்களிலே முன் காப்போம் என்று சொல்லி முதல் நாளை தப்பி ஓடிய அந்த மீன் தான் விவேகமானது என்று எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராஜாவை போல முன்பதாகவே திட்டமிடுங்கள். இது இப்படி தான் முடியும், இது இங்கே தான் போகும், அப்போ அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம கிரவுண்ட் ஒர்க்கு பண்ணணும், அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ரெடி ஆகணும். இந்த வெள்ளைக்கார மிஷினரிகள் வந்து சுவிசேஷத்தை காஸ்பலை நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கொண்டு வந்தாங்க. ஆலயங்களே இல்லாத இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஆலயங்களை உயரமாக கட்டி எழுப்புனாங்க. மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆலயங்கள் வெள்ளைக்கார மிஷினரிகளுடைய கடுமையான உழைப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக காணப்படுகின்றன. அதில் நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லா ஆலயங்களுமே 100 வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்டவைகள். அப்போது அவங்க வந்து அந்த ஆலயத்தை கட்டும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கிடையாது, இது மாதிரி பைக் கிடையாது, கார் கிடையாது, சின்ன அளவில் தான் மக்கள் தொகை இருந்துச்சு. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு அப்பால் எவ்வளோ பேர் இருப்பாங்கிறத கணக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சர்ச்சை கட்டினாங்க. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர எல்லா சர்ச்சையும் பாருங்கள், 100 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டவைகள். அவங்க அப்போவுமே பிளான் பண்ணாங்க, ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா இவ்வளோ பேர் இருப்பாங்க, அப்போ இவ்வளோ சர்ச்சை இவ்வளோ பெருசாக கட்டணும், இத்தனை சேரை போடணும், இவ்வளோ பெருசாக வைக்கணும், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ கொண்டு வரணும், மரங்களை வளர்க்கணும், ரோடு அப்படி போடணும். அவங்களுடைய தூர தரிசனம் 100 வருஷங்களுக்கு அப்பாலன்னு சொல்லி முதலாவதாகவே திட்டமிட்டார். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அப்படி திட்டமிடுகிறீர்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திட்டமிடுகிறீர்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி நான் வந்து முன்னேறி போகணுங்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதா என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நன்கு சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையை நடத்துவதற்கு ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. முன்பாகவே காரியங்களை கணிப்பது. எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும் முன்பாகவே கணிக்க வேண்டும். ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த குதிரையில் பணம் கட்டணும் நமக்கு தெரியணும், எந்த குதிரை நம்மளை சுமந்து போகும், கடைசி வரைக்கும் நம்மளை தூக்கிட்டு போகுங்கிறது நமக்கு தெரியணும், எது மண் குதிரை பாதியில் நம்மளை ஏமாற்றும்னு சொல்லி நமக்கு தெரியணும், எது ஆட்டுத்தோல் போத்தி கொண்டு வருகிற ஓனா என்று நம்ம கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். எழுத்துக்குரியவர்களே, எல்லா அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாற்றுக்கும் மிளக முன்பாகவே நாம் காரியங்களை செய்ய வேண்டும். சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் கெத்செமனேக்கு சென்றார். தியானத்தோடு வேகத்தோடு கூட இந்த சிலுவையை சுமந்து செல்கிற வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர் பிதாவிடத்தில் மன்றாடி ஜெபித்து தேவதூதர் உதவியோடு கூட தன்னை பலப்படுத்தி கொண்டார். ஆத்மாவிலும் சரீரத்திலும் தன்னை பலப்படுத்தி கொண்டார். அதுக்கு பிறகுதான் அவர் சிலுவைக்கு போனார், ஆயத்தமாகி கொண்டார். ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக 40 நாட்கள் அவர் உபவாசம் செய்து ஒன்றும் புசியாமல் குடியாமல் இருந்து அதன் பிறகு ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களாம் சாதாரணமாக கிடையாது. உபவாசம் செய்யாமல் வர முடியாது, ஆயத்தம் பண்ணாமல் கூட்டங்களுக்கு போக முடியாது, பேயை விரட்ட முடியாது, பிசாசு பிடிச்சவங்களை சந்திக்க முடியாது, வியாதியஸ்தரை சந்தித்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எனவே நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எனவே உங்களுடைய வாழ்க்கைக்காக, ஞானத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய புத்திக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அப்பொழுது தேவன் நம்மை நடத்துபவராக இருப்பார். காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை, காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை, நாடி என்னை தேடிய தயவல்லவோ,
பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள ஏசையா, ஏசையா உம் பிள்ளை நானையா, அன்புள்ள ஏசையா, ஏசையா உம் பிள்ளை நானையா. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவ்வளோ அருமையான ஒரு செய்தியை கொடுத்தீரப்பா. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் எவ்வளோ புத்தி தேவை, எவ்வளோ ஞானம் தேவை. கண்ணை மூடிக்கொண்டே ஓடுகிறோம் ஐயா, இருளிலே ஓடுகிறோம், கால் தட்டி கீழே விழுகிறோம். தேவையில்லாத வேதனைகளால் எங்களை நாங்களே உருவ குத்தி கொள்கிறோம். முட்டாள்தனமாய் பேசுகிறோம், முட்டாள்தனமாய் முடிவுகளை எடுக்கிறோம், முட்டாள்தனமாய் நாங்கள் தேர்வு செய்கிறோம். இவங்க வேணும் வேண்டான்னு சொல்லி முட்டாள்தனமாக நாங்கள் வாழ்கிறோம். எது முக்கியம்னே எங்களுக்கு தெரியதில்லை. ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புங்க, புத்தியினால் நிரப்புங்க. ஞானமின்மையாலே புத்தியின்மையாலே என் ஜனங்கள் சங்காரம் பண்ணப்பட்டார்கள் என்று ஆண்டவரே நீங்கள் பைபிளில் சொல்கிறீங்களேப்பா. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் சொல்லி சொல்கிறீங்களே ராஜா. நான் எப்படியாவது அதை சம்பாதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இப்படி வல்லமை கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்க. புத்தி வேண்டும், ஞானம் வேண்டும், பேசுவதில் புத்தி வேண்டும். ஆண்டவரை குடும்பத்துக்குள்ளே எப்படி வாழ வேண்டும், உறவுகளை எப்படி காக்க வேண்டும் என்பதில் கர்த்தாவே புத்தி வேண்டும். ஊழியங்களை எப்படி செய்ய வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர வேண்டும், எப்படி பைபிள் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை எங்களுக்கு தாருங்க. இந்த நாளிலும் கூட வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலேருந்து எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வியாதி எப்படி வராதபடி தடுக்கணும், எப்படி ஒழுங்காக வாக்கிங் போகணும், எப்படி ஒழுங்காக தேவையானது மாத்திரம் சாப்பிடணும், ஆனால் எப்படி ஒழுங்காக தூங்கணும், எல்லா ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு தாருங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்துலேயும் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு பிறகு ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு உண்மை மேலே குற்றம் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை ராஜா. எங்கள் தகப்பனே, இப்படி செய்தால் இப்படித்தான் ஆகும். எனவே முதலாவதாகவே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் குற்றங்கள் இருந்தாலும் மன்னித்து, என்ன சாபங்கள் இருந்தாலும் உடைத்து போட்டு, என்ன பிசாசு கிரியை செய்து கொண்டிருந்தாலும் அதை அழித்து போட்டு இப்படி பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கிருபையை தாருங்க, கிருபையினால் இறங்க. மிகுந்த மனதுருக்கமுடைய தேவன் என்று உமக்கு நாமம் உண்டு. யூஆர் த கம்பேஷனட் காட். கிருபையாய் இறங்கி வியாதிகளை மறைய செய்யுங்க, புண்களை மறைய செய்யுங்க, கட்டிகளை மறைய செய்யுங்க, வேதனைகளை மறைய செய்யுங்க. ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளுக்கு புது பலனை கொடுங்க, புது கிருபையை தாருங்க, புது இரக்கத்தை தாருங்க. இன்றைக்கு இப்பொழுது ராஜா ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. தேவ பலன் அவர்களுக்கு இப்பொழுதே உண்டாகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்த தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஆண்டவரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. மரண கண்ணிகளில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை விடுவித்து தூக்கி நடத்துங்கப்பா. பயத்தோடு வாழ்பவர்களுக்கு இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், வியாதி சுகமாகட்டும். பிஸ்னஸ் இழந்து போனவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, ஐயோ இந்த உலகத்தில் பண விஷயங்களில் நெருக்கடிகளை சந்திக்கிறவங்க கோடி பேர் இருக்காங்க. இந்த உலகத்தில் யாரால பணம் இல்லாமல் வாழ முடியும்ப்பா? மூச்சு விடுறது கூட காசு தேவை ராஜா. கொரோனா காலத்தில் ஆக்சிஜனு கூட காசை வாங்கினாங்கப்பா. என் தகப்பனே, இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் வாழவே முடியாது. அதற்கான வழிகளை எங்களுக்கு தாரும். பணம் சம்பாதிப்பது எப்படி என்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படியாக, தொட்டதெல்லாம் விளங்கும்படியாக, பொன்னாக மாறும்படியாக, பிஸ்னஸ் எல்லாம் வெற்றியாகி மாறும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. தேவையற்ற செலவினங்கள் மறுபடியும் குடும்பத்தில் வருது. வியாதிக்கு போயிடுது, கோர்ட்டு கேஸ் வழக்கு போகுது, ஆக்சிடென்ட் ஆகிடுது, காசுலாம் வீணாக செலவாகுது. வர்ற பணம் எப்படி போகுதுன்னே தெரியல. எல்லா பணம் வட்டிக்கே, கடனுக்கே போகுது, இஎம்ஐக்கே போகுதுன்னு சொல்லி கண்ணீர் வெடிக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கி நல்ல வருமானங்களை கொடுத்து வாழ வைப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை புத்தி தாரும். அவங்களுடைய கவனம் படிக்கிறதுல இருக்கட்டும். ஆண்டவர் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை கவனிக்கிறதுல இருக்கட்டும். ஊர் சுற்றுவதிலும் ஊழையிடுவதிலும் என்ஜாய் பண்ணுவதிலும் இருந்து தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளாதபடி அவர்களை நல்வழிப்படுத்துங்க. பைக்கில் வேகமாய் போய் மூட்டி அப்பாவிகளை கொன்று தானும் கொலை உண்ணப்பட்டு சாபங்களை சம்பாதித்து பெற்றோருடைய கனவில் மண்ணளி போட்டு விடாதபடி அவர்களை ஆண்டவர் நல்வழிப்படுத்த வேண்டும், ரட்சிக்க வேண்டும். மொபைல் போல் அடிமைகள், ஆண்டவரை தோற்ற கெட்ட நண்பர்களுக்கு அடிமைகள், வாலிபத்தின் பாவங்கள் அடிமைகள், முன்பின் தெரியாதவன் மேலே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஒரு மேலே பாசம், பெற்ற தாய் தகவல் மேலே கோபம்னு வாழ்கிற பிள்ளைகளுக்கு புத்தியை தந்து அவர் நல்வழிப்படுத்துங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. ஐயா, நீங்கள் தான் அவங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் தரும், பலன் குன்றக்கூடாது. அதை போல தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல் வாழ்கிறவர்கள் உண்டு. ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை தாங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு சோத்திரம். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களையும் நீர் ஆசீர்வதியும்.
கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், விசா கிடைக்கணும், முன்னேறணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் ஒவ்வொருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. வீடு விற்கணும், நிலம் விற்கணும், பணம் வரணும், எல்லாம் நடக்கட்டும். இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதியும். அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஒருவர் விடாமல் ஆசீர்வதியும். எங்கள் நாடு நல்லா இருக்கணும். எங்கள் நாட்டில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாம் செழித்திருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லாத வித்தியாசத்தை இங்கே காமிக்கணும். ஆண்டவரை ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற கர்த்தாவே, நல்ல உள்ளங்கள் உண்டு, காணிக்கையை நான் ஜெபத்தில் தாங்குறவர்கள் உண்டு, அறிமுகப்படுத்துறவர்கள் உண்டு. அவளை ஆசீர்வதிங்க. தங்குவதற்கு அநேக முதியவர்களை புதிய மாதத்தில் அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்ய நல்லவரை அழைத்துட்டு வாருங்க. ஆண்டவரை அங்கே இருக்கிற கட்டுமான பணிகளை பொறுப்படுங்க. கொடுக்குற நல்ல உள்ளங்களை எழுப்புங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுது நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.